ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நான் வந்து எல்லாத்தையும் இடம் மாற்றி வைக்கிறப்ப இவங்களையும் வச்சேங்க. யார் இவங்க? அறநெல்லி. அவ்வளோ ஹெல்த்தியாக அவ்வளோ அழகாக வந்து குட்டி குட்டி காய்கள் பூக்கள்லாம் கூட இருந்தாங்கங்க. இங்கே வச்சதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரில. இங்கே பாருங்களேன், நான் கூட அது அப்படி ஆனது உங்ககிட்ட காமிக்கல. மனசு வருத்தமாக இருந்தது, அதனால் உங்ககிட்ட நான் வீடியோவில் போடலைங்க. எப்படியாவது காப்பாற்றினப்புறம் வீடியோ போடணும்னு. வெறும் குச்சி மட்டும்தான் நிற்கி பார்த்தீங்களா. செத்து போயிடுமோன்னு ரொம்ப கவலையாக போயிடுச்சுங்க. அப்புறம் நான் என்ன பண்ணினேன், முட்டை அமிலம் ஒரு நாள் கொஞ்சமாக கலந்து விட்டேன். அதுக்கப்புறம் மீன் அமிலம் கொஞ்சோண்டு தான் கடந்தது, அதை மட்டும் கலந்து ஊற்றி விட்டேன். இப்படி 2 நாள் ஊற்றினேன்னா, அதுக்கப்புறம் வேறு என்ன ஊற்றினேன், கழனி தண்ணி நல்லா புளிக்க வச்சு ஒரு நாள் ஊற்றினேன். அதுக்கப்புறம் இது இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இதெல்லாம் வந்து ஒரு 3 நாளைக்கு கேப்பில் அப்படி ஊற்றினேன். அப்புறம் அந்த மீல் மேக்கரை ஊற வச்சு ஒரு நாள் ஊற்றினேன். இப்படியே ஒரு 4 நாள் ஊற்றிருக்கேங்க. இப்போ தாங்க இங்கே பாருங்கங்க, தெரியுதா? இங்கே பாருங்க, இப்போ தான் லைட்டாக தளிர் வந்து அங்கங்கே லைட்டாக தளிர் வர்றதுக்கு எட்டி பார்த்துருக்காங்கங்க. இனி பொழைக்க வச்சிடலாங்கிற நம்பிக்கை வந்ததுனால தான் உங்ககிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது சொத்து போடணும்னு ரொம்ப கவலையாக போச்சு. அதனால தான் நான் வீடியோ கூட எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னே தெரியல, இப்படி இந்த இடம் மாற்றினது இல்லையா, இல்லை பெயிண்ட் பண்ணதுனால ரொம்ப ஹீட் ஆகிடுச்சா, அந்த ட்ரம்முக்குள்ள ஹீட் ஏறி அந்த மூணு கோட்டிங் அடிக்கிறோமா, அதனால் வந்து செடிகள்லாம் பாதிக்கப்பட்டுச்சா என்னன்னே தெரியல. இப்போ தூக்கி மேலே வச்சதுக்கப்புறம் ஓரளவு பிக்கப் ஆகிறா. இன்னும் கொஞ்சம் பேர் கீழேயே இருக்கிறா. என்ன ஆக போதோ இன்னும். எனக்கு இப்போதைக்கு இந்த மந்தில் நான் வாங்குகிற மாதிரி ஐடியா இல்லை. ஸோ நெக்ஸ்ட் மந்த்து தான் இனி வாங்கவே போகிறேன், மிச்சம் இருக்கிற தரையில் இருக்கிறதெல்லாம் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே இந்த பக்கம் உள்ளதெல்லாம் ஓரளவு வளர்க்க பார்க்கணும். பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.